நியூஸ் 7 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் லலிதா அகோரும். ஒவ்வொரு வாரமும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில வெவ்வேறு விதமான உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கான உங்களுடைய கேள்விகளுக்கு டாக்டர்கள் பதிலளிச்சுட்டு இருக்காங்க. அது சம்பந்தமான ஆலோசனைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு வரும். அந்த விதத்துல இந்த வாரம் இயன்முறை மருத்துவம் என்று சொல்லக்கூடிய பிசியோதெரபி சம்பந்தமான உங்களுடைய கேள்விகளுக்கு விடையளிக்க டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில காத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த வாரம் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில பிசியோதெரபி சம்பந்தமான உங்களுடைய கேள்விகளுக்கும் ஆலோசனைகளை வழங்குவதற்காக டாக்டர் முரளி, பேராசிரியர் டாக்டர் முரளி காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். பிசியோதெரபி அல்லது இயன்முறை மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்தில்லா மருத்துவ முறையானது மக்கள் கிட்ட ஒரு கருத்து இருக்கு. என்ன அப்படின்னா, கை கால் வலிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை, அந்த மாதிரியான ஒரு பரவலான கருத்து இருக்கு. அதையும் தாண்டி பிசியோதெரபினா என்ன, அது குறித்த அடிப்படை புரிதலோட இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபிசியோதெரப்பி அல்லது இயன்முறை மருத்துவம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இது எந்த விதமான மருந்துகளும் கொடுக்கப்படாமல் கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை. இது பார்த்திங்கன்னா வலிகளுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு தனி நபரோட டிசபிலிட்டின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு சில வேலைகளை அவங்களால செய்ய முடியாமல் போகிறது, மற்றபடி தலையிலேருந்து கால் வரைக்கும் உள்ள எந்த உபாதைகளுக்கும் நம்ம ஃபிசியோதெரப்பி மூலமாக தீர்வு காண முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வலி இல்லாமல் ஒரு சில முடக்குவாதம்னு சொல்லக்கூடிய போலியோமைலைட்டிஸ், அப்புறம் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கவாதம், இந்த மாதிரி குழந்தைகள் செரிப்ரல் பால்சி, அதாவது மூளை வளர்ச்சி அதிகமாக இல்லாத குழந்தைகள், இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்களுக்கும் ஃபிசியோதெரப்பி உபயோகப்படும். சார், இந்த பிசியோதெரப்பியை எந்த விதத்தில் வகைப்படுத்துறீங்க? அதாவது ட்ரீட்மெண்ட் பேசிஸில் நம்ம வகைப்படுத்துகிறோமா, அல்லது நம்மளுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளை குறித்து இதை வகைப்படுத்துகிறோமா சார்? அதை பற்றி ட்ரீட்மெண்ட் சார்ந்து தான் நாங்கள் வகைப்படுத்துவோம். ஃபிசியோதெரப்பி யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு பேராமெடிக்கல் கோர்ஸ், அதாவது மருத்துவம் சார்ந்த ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ ஃபிசியோதெரப்பி அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதில் அசஸ்மெண்ட், அதாவது எந்த விதமான நோய் அப்படிங்கிறத நம்ம கண்டறியதும் அதில் வந்துடும். அதே போல் எந்த வகையான ட்ரீட்மெண்ட் தரோம் அப்படிங்கிறதும் அதுலேயே வந்துடும். சார், இப்போ இந்த பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டில் பெரியவங்க சின்னவங்க, அதாவது குழந்தைகள் அண்ட் அடல்ட், அவங்களுக்கு தனித்தனியான சிகிச்சைகள் இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது எந்த விதமான பிரச்சனை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வகைப்படுத்தி ஆகணும். இப்போ முதியோர்கள், வயசில் பெரியவங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மூட்டு வலி அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், பாத வலி அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். அதே போல் வயசானதுனால பக்கவாதமோ இல்லை பார்க்கின்சோனிசமோ, இந்த மாதிரி பல வகையான உபாதைகள் உண்டு. ஸோ எந்த பிரச்சனை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஃபிசியோதெரப்பி அப்ளை பண்ண போகிறோம். சார், பிசியோதெரப்பி நீங்கள் சொன்னீங்க, அதாவது கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை வச்சு தான் நம்ம அதை வகைப்படுத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சப்டிவிஷன் பற்றி கொஞ்சம் பேச முடியுமா? இப்போ நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரியான பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, அதில் எந்தெந்த விதமான நோய்களுக்கு பிசியோதெரப்பியில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் சார்? நரம்பியல் துறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா, மூளை மற்றும் தண்டுவடம், அதாவது ஸ்பைனல் கார்டு, இது ரெண்டுத்தும் சார்ந்த உபாதைகளுக்கோ இல்லை வியாதிகளுக்கோ நம்ம ஃபிசியோதெரப்பி மூலிமா தீர்வு காண முடியும். ஆனால் முழுக்க ஃபிசியோதெரப்பி மட்டுமே உதவி செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லைன்றது தான் பதில். ஏன்னா ஃபிசியோதெரப்பி அப்புறம் மெடிசன், அதாவது அலோபதி, இது எல்லாமே ஒரு ஒருங்கிணைந்த ஒரு தீர்வு காண்ற ஒரு மருத்துவ முறை தான் ஒரு தீர்வாக அமைய முடியும். ஃபிசியோதெரப்பி மட்டுமே இல்லை அலோபதி மட்டுமே அப்படிங்கிறது தீர்வாக ஆகாது. எந்த மாதிரியான மருத்துவ சிகிச்சையில் பிசியோதெரப்பி மூலம் மட்டுமே குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது சிகிச்சை பிரிவுகள் இருக்கா? உண்டு. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஸ்ட்ரோக், ஹெமிப்ளீஜியா அல்லது பக்கவாதம் நம்ம சொல்லுவோம். அதில் பார்த்திங்கன்னா மெயின் ப்ராப்ளம் ரத்த அழுத்த காரணத்தினால வரக்கூடிய பக்கவாதம் உண்டு. ஆக்சிடென்ட்ஸ், அதாவது விபத்துகள்னால தலையில் அடிபட்டு அதனால் வரக்கூடிய பக்கவாதங்களும் உண்டு. அதில் முழுக்க பார்த்திங்கன்னா அந்த நோயாளிங்கிறவர் முழுக்க ஃபிசியோதெரப்பியில் தான் டிபெண்ட் ஆகியிருப்பார். ஏன்னா அதுலேயே நிறைய கிரேட்ஸுன்னு நாங்கள் சொல்லக்கூடிய லெவல்ஸ் இருக்குது. ஒரு சில நோயாளிகளால் எழுந்து உட்கார முடியும், நடக்க முடியும், அவங்களுக்கு சிறு அளவு பயிற்சிகள் மட்டுமே போதும். ஒரு சில பேருக்கு எப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சப்போர்ட் தேவை. அது ஃபிசிக்கல் சப்போர்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை மென்டல் சப்போர்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நோயாளிகளுக்கும் நம்ம ஃபிசியோதெரப்பி கொடுக்க முடியும். ஒரு சில மக்களுக்கு ரொம்ப சிவியராக இருக்கும், அவங்க படுத்த படுக்கையிலே இருப்பாங்க. ஸோ அப்போ ஃபிசியோதெரப்பி ரொம்ப அத்தியாவசியமாகிடும். அவங்களுக்கு
அந்த நோயோட தாக்கம் வந்து இன்னும் அதிகமாகாமல் நம்ம பார்த்துக்கிறது தான் ஃபிசியோதெரப்பியோட வேலையாக இருக்கும். சார் நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு நேயர் வந்து இணைப்பில் இருக்காங்க, கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு. கிருஷ்ணமூர்த்தி சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? டாக்டர் முரளி இணைஞ்சிருக்காங்க, பிசியோதெரப்பி சம்பந்தமான உங்களுடைய கேள்வியை கேளுங்க. ஓகே. கிருஷ்ணமூர்த்தி, உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. ஓகே மேடம். சார் இணைப்புல தான் இருக்கீங்க. கம்பெனி இணைப்பு சார். சார் பேக்ல பட்டக்ஸ்ல வந்து ஒரு சின்ன கொப்பளங்க சார். இணைப்பு பட்டக்ஸ்ல ஒரு சின்ன கொப்பளம். சொல்லுங்க சார், கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க. அது அந்த நரம்புல தான் அப்படி வருதுங்க. அது ஒரு சின்ன, அது என்ன பாட்டுன்னு தெரியல, உடையுதுங்க சார், அப்படியே வந்துடுதுங்க சார். மந்த்லி ஒரு டைம் அப்படியே ஆயிடுதுங்க. கிருஷ்ணமூர்த்தி, நீங்க இணைப்பை துண்டிச்சுட்டு தொடர்ந்து தொலைக்காட்சியை பாருங்க, உங்களுக்கான ஆலோசனைகளை டாக்டர் வழங்குவார். டாக்டர், நம்ம பேசிட்டு இருந்தோம், இப்போ வந்து பிசியோதெரப்பியோட உட்பிரிவுகள் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து காமனா எல்லாருக்கும் பார்த்தோம் அப்படின்னாலே ஒரு 50 வயசுக்கு மேல அப்படின்னு பார்த்தோம்னாலே நம்ம எல்லாருக்குமே வந்து ஆர்த்ரைட்டிஸ் வந்துடுது. ஆர்த்ரைட்டிஸ்ல 100 வகையான பிரிவுகள் இருந்தாலும் இப்போ காமனா இருக்கிறது வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது வரத்துக்கு முன்னாடியே ப்ரிவென்டிவ் மெடிசன் ஏதாவது இருக்கா? அதுக்கு சம்பந்தமா பிசியோதெரப்பி மூலமா ஏதாவது ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்க முடியுமா? இல்லை வந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்லலாம். அதாவது மருத்துவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே மருத்துவர்கள் எப்படி மருத்துவத்தை கையாளணும் அப்படிங்கிறத பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஐயன் திருவள்ளுவர் சொல்லிட்டாரு. ஒரே குறள் தான், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் அப்படின்றது குறள். எந்த விதமான நோய் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த நோயோட மூல காரணம் என்ன, அதை நீங்கள் ட்ரீட் பண்ணாத ஒழிய அந்த நோய் குணமாகாது அப்படிங்கிறது தான் அந்த குறளோட பொருள். ஸோ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் சொன்ன அந்த ப்ராப்ளம்க்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது, காரணங்கள். முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து அதிகமாக வரும் ஆண்களை விட. அதாவது அந்த மாதவிடாய் முடிஞ்ச காலத்தில் வந்து போஸ்ட் மெனபாஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த போஸ்ட் மெனபாஸ்டல் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸுங்கிறது ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளம். அதாவது லேடிஸ்க்கு என்ன ஆகுன்னா, அந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு வந்துட்டு இருக்கிற அந்த ஹார்மோன் ஒன்ஸ் ஸ்டாப் ஆக ஆரம்பித்தோடனே அந்த எலும்புகளை வரக்கூடிய அந்த கால்சியம் சத்துன்றது குறைய ஆரம்பிச்சு. டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, சிந்துஜா திண்டுக்கல்ல இருந்து. சிந்துஜா, நீங்க உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர், குட் மார்னிங். குட் மார்னிங். சிந்துஜா ஃப்ரம் திண்டுக்கல். இந்த வெரிகோஸ் வெயின்றதுனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் டாக்டர். நல்ல ரத்த ஓட்டம் சரியில்லாதனால அதுக்கு எந்த மாதிரி காலுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கலாம்னு கொஞ்சம் சொல்லுங்க. என்ன ப்ராப்ளம் சொன்னாங்க? சிந்துஜா, உங்களுடைய கேள்வியை திரும்பவும் கேளுங்க. வெரிகோஸ் கால் நரம்பெல்லாம் இழுத்துக்குது. அப்புறம் ஆங்கிலெட்டை சுற்றி அப்படியே கொலுசு போடுற இடத்துல லைட்டா வீங்கிக்குது. இதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இது கொடுக்கலாம் டாக்டர்? அதாவது வேரிகோஸ் வெயின்ஸ் அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் வந்துமா, நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க முதல்ல அதை சொல்லுங்க. நீங்க குடும்ப தலைவியா இருக்கீங்க? இப்ப ரிட்டையர் ஆயிட்டேன். டீச்சருங்களா? ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்க வேலை தான். இப்ப ரிட்டையர் ஆயிட்டேன், 60 வயசு ஆகுது. சரிங்க. அதான் அவங்க காரணத்தையே அதுவும் சொல்லிட்டாங்க. அதாவது ரொம்ப நேரமாக நம்ம நின்றுட்டு இருக்கும் போதே வந்து கிராவிட்டி, அதாவது புவியீர்ப்பு விசையினால் அந்த வெயின்ஸ் இரத்த குழாய்கள் வந்து விரிவடைகிறது, அந்த கண்டிஷன் பேர் தான் வேரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காஃப் மசில்னு சொல்லக்கூடிய அந்த கெண்டைக்கால் தசைகள் வந்து வீக் ஆகிறது வந்து ஒரு முக்கியமான காரணமாக கருதப்படுது. அம்மா, நீங்கள் வந்து இணைப்பில் இருக்காங்களா? சிந்துஜா, இணைப்பில் இருக்கீங்க? இருக்காங்க, சொல்லுங்க. நீங்க வந்து உங்க அருகாமையில் இருக்கிற ஒரு இயன்முறை மருத்துவர், அதாவது பிசியோதெரபிஸ்ட்டை போய் பாருங்க. உங்களுக்கு தேவைப்படுறது வந்து முக்கியமா கால்களுக்கு பலம் கொடுக்கக்கூடிய எக்ஸசைசஸ் தான், பயிற்சிகள் தான். அந்த பயிற்சிகளை வந்து அவங்க சொல்லி தருவாங்க. அதே போல் உங்கள் பாத அணிகள், அதாவது நீங்கள் போட்டுட்டு இருக்கிற காலில் இருக்கிற செருப்புகளை வந்து நீங்கள் மாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும். அதை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸான விஷயங்களை வந்து, நுணுக்கமான விஷயங்களை உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார். சிந்துஜா, அழைப்புக்கு நன்றி. டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம். அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதான் போஸ்ட் மெனோபாசல் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸுங்கிறது ஃபீமேல்ஸ்க்கு ரொம்ப காமனான விஷயம். ஸோ அதை வந்து முதல்ல நமக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா எல்லா மூட்டு வலியுமோ இல்லை எல்லா ஜாயிண்ட் பெயினும் வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கிடையாது. முதல்ல அது என்ன வகையான ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அதுக்கு மெயின் காரணம் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று
கால்சியம் டெஃபிஷியன்சினால் வரலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராப்ளம் இருந்தால் கூட உங்களுக்கு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கு சான்சஸ் உண்டு. டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஃபாசில் என்கிற நேயர் சென்னையில் இருந்து இணைந்திருக்கார். ஃபாசில், உங்களுடைய சந்தேகம் என்ன? டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம். ஒன்றும் இல்லைம்மா டாக்டர், நான் வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது கீழே விழுந்துட்டேன். சரிங்க. அது அந்த முட்டி கைனின்றது ஜவ் நகர்ந்துருச்சு எனக்கு. சரி. அது புத்தர் கட்டு போட்டு எனக்கு படுக்க வச்சுட்டாங்க. சரிங்க. அது மோர் தென் 6 கட்டு போட சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 3 கட்டு போட்டாச்சு. சரி. பட் எனக்கு அந்த ஜவ் எத்தனை நாளில் சேரும் எனக்கு? அதுக்கு எதனா மருந்து இருக்கா? சரிங்க. ஃபாசில், உங்களுடைய அந்த ஜவ்வு கிழிஞ்சிடுச்சுன்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஜவ்வு கிழிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்களா இல்லை ஜவ்வு நவுந்துடுச்சுன்னு சொன்னாங்களா? ஜவ் நவர்ந்துடுச்சுன்னு சொன்னாங்க. சரி. ஜவ்வு கிழிஞ்சிடுச்சு அப்படின்னும் போது அதுக்கு ரெஸ்ட்டு அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான தீர்வாக இருக்க முடியும். ஜவ்வு நகர்ந்துடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சின்ன பயிற்சிகள் மூலமாக கூட அந்த ஜவ்வை திருப்பியும் உள்ள பொசிஷனுக்கு கொண்டு வரத்துக்கு முடியும். இப்போ நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்க ஃபாசில்? நான் சோஃபா பெட் மேனுஃபேக்சரர். சரிங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஜவ்வு நகர்ந்துட்டதுனால வேற ஏதாவது இடத்துல ப்ராப்ளம் இருக்குதா? அதாவது வலி வேற எங்கேயாவது பரவுதா உங்களுக்கு? எனக்கு அந்த மூங்கில் கட்டுறதுனால நான் வாக் பண்றேன், பாத்ரூம் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன்னா. சரிங்க. ஆனா நான் பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கேன். சரி. மோர் தென் 20 டேஸா. சரி. உங்களுடைய பெட் ரெஸ்ட் மட்டுமே உங்களுக்கு தீர்வாக ஆகாது. நீங்கள் அது கூடவே ஒரு சில பயிற்சிகளும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும் ஃபாசில். ஸோ காலம் இன்னும் கடத்தாமல் நீங்கள் அருகாமையில் இருக்கிற ஃபிசியோதெரபிஸ்ட்டை சீக்கிரமாக பார்க்குறது உங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன், என்னோட சஜஷனாக இருக்கும். ஃபாசில், அழைத்தமைக்கு நன்றி. அடுத்ததாக ஆஷா என்கிற நேயர் பெங்களூர்லேருந்து இணைஞ்சிருக்காங்க. ஆஷா, உங்களுடைய சந்தேகம் என்ன? டாக்டர் கிட்ட கேளுங்க. ஆஷா சார், வணக்கம் சார். வணக்கம் சார், எனக்கு 1 இயர்க்கு முன்னாடி நான் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். சரிங்க. அதுக்கப்புறம் காலை திடீர்னு மடக்கவே முடியாத மாதிரி 2 முட்டிலையும் அப்படி வீங்கிருச்சு. சரிங்க. அப்புறம் ஆர்த்தோ டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது உங்களுக்கு எலும்புல எந்த ப்ராப்ளமுமே இல்லை. கொஞ்சம் 2 எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க. காலை கொஞ்சம் ஃபோல்டு பண்ணாம ஒரு 8 மாசம் இருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி. எப்பவுமே கால் நீட்டி அந்த மாதிரியே இருக்குது. ஏதோ கியூ வேஸ்டிங் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க ரிப்போர்ட்ல. சரிங்க. அது எப்படி சார்? எனக்கு அவங்க எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க, நான் கொஞ்சம் சரியாகவும் பண்ணலை. சரி. திரும்ப அந்த வலி, காலை அடிக்கடி மடக்கி கீழே சமணம் போட்டு அந்த மாதிரி உட்காந்தா திரும்ப அந்த கால் வலி வந்துடுது. ரொம்ப நேரம் நின்று வேலை பார்த்துட்டு இருந்தாலும் வந்துடுது. 26 இயர்ஸ் ஆகுது எனக்கு. இது எப்படி சார்? இதை சரி பண்ணிடலாமா? இது லைஃப் லாங் இல்லை, கால் மடக்காமலே தான் இருக்கணுமா? உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது காலில் அடிபட்டுச்சா? இல்லை சார், அந்த மாதிரி எதுவும் அடிப்படல. ஓகே. இப்போ இந்த வலி எத்தனை நாளாக இருக்குன்னு சொன்னீங்க உங்களுக்கு? எனக்கு லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல இருந்தது சார். அந்த கால் ரொம்ப சீரியஸா மடக்கவே முடியாம ஆச்சு. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இல்லை. இப்போ மடக்குனா திரும்ப அந்த மாதிரி வந்துருமோன்னு நினைச்சே நான் காலை மடக்காமலே வச்சுட்டு இருக்கேன். ஓகே. இல்லை, இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் வலி வந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆமாம். அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும்ல? எப்படி ஏதாவது ஜுரம் வந்ததுக்கப்புறம் வந்ததா, இல்லை கீழே ஏதாவது விழுந்தீங்களா, ஏதாவது அடிபட்டுச்சா? நான் கொஞ்சம் வெயிட் குறைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வாக்கிங் போனேன். ஓகே. அது டாக்டர் கொஞ்சம் ரொம்ப நடந்துட்டீங்க போல அப்படின்னு தான் சொன்னாங்க. வேற எந்த ப்ராப்ளமும் இல்லை. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க, எல்லாமே நார்மலாக தான் இருக்கு. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க, எலும்புல எந்த ப்ராப்ளமும் இல்லை. வெளியே இருக்க சதையில தான் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆஷா, நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் உங்கள் டாக்டருக்கு நீங்கள் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு கரெக்டான சஜஷன் தான் அவர் சொல்லியிருக்காரு. எப்படி ஒரு சில மாத்திரைகள் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டால் நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வருமோ, அதே போல் எக்ஸசைஸும் இல்லை அதிகப்படியான எக்ஸசைஸ் நம்ம செய்கிறதும் நமக்கு ஒரு வகையான தீங்கு தான். இதில் முக்கியமான நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு மருந்து எடுத்துக்கணும், ஒரு மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டாக்டர்கிட்ட போய் கேட்குறோம். டாக்டர் கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷன் படி தான் செய்கிறோம். ஆனால் அதுவே பயிற்சின்னு வரும்போது நமக்கு தெரிஞ்சது எல்லாமே, அதாவது இப்போ இன்டர்நெட்டில் கிடைக்காத விஷயங்களே கிடையாது. ஸோ இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா பல வகையான எக்ஸசைசஸ் இருக்கும். அதில் எதை வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாமே. எனக்கு இந்த வலி இருக்குது, அதனால் நான் இந்த எக்ஸசைஸ் செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது.
ஏன்னா எல்லாருக்குமே கால் இருக்குது, எல்லாருமே 7ஆம் நம்பர் செருப்பை போட்டுக்க முடியுமா? முடியாது. நமக்கு என்ன சைஸ் ஃபிட் ஆகுமோ அதுதான் போட்டுக்க முடியும். அதே போல் தான் ஒரு சில பயிற்சிகள் வந்து உங்களுக்கு சேராத பயிற்சிகளாகவும் இருக்கும், இல்லை நீங்கள் செய்கிற எக்ஸசைஸ் நீங்கள் தவறான முறையில் கூட செய்கிறதா இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டான ஒரு நபர்கிட்ட போய் தெரிஞ்சு கற்றுக்கிட்டு அதை முறைப்படி செய்கிறது, ஒரு நாளைக்கு இத்தனை தடவை தான் செய்யணும், இவ்வளோ தான் செய்யணுன்ற வரமுறை இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுத்துக்கலாம். உங்கள் டாக்டர் உங்களுக்கு சொன்ன குவாட்ரிசெப்ஸ் வேஸ்டிங், அதாவது கியூ வேஸ்டிங்ன்றது ஒரு மசில், அந்த தசை தொடையில் இருக்கிற ஒரு தசை, அந்த தசை வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து சிம்பிள் பயிற்சிகள் செஞ்சாலே திருப்பி அந்த மசில் ஸ்ட்ரென்த் திருப்பி வந்துடும். டாக்டர், நம்ம வந்து முன்னாடி ஒரு ஆஷாங்கிற ஒரு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து அவங்களுடைய டவுட்ஸ் கேட்டாங்க. நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஃபிசியோதெரப்பி எடுக்கணும் அப்படின்னு ஒரு பேஷண்ட்டுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ நாள் நீடிக்கணும்? சில நேரங்களில் வந்து வாழ்க்கை ஃபுல்லாகவே ஃபிசியோதெரப்பி பண்ணக்கூடிய சூழ்நிலைகளும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறீங்க? அதை பற்றி இப்போது ஃபிசியோதெரப்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நிறைய துறைகள் இருக்குது, உட்பிரிவுகள் நிறையா இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா எக்ஸசைஸ் தெரப்பி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது பயிற்சிகள் மூலமாகவே குணப்படுத்தக்கூடிய ஒரு முறை அது. அது இல்லாமல் எலக்ட்ரோ தெரப்பின்னு ஒரு துறை இருக்குது. அதில் வந்து நாங்கள் எலக்ட்ரிக்கல் மொடாலிட்டிஸ் யூஸ் பண்ணி வலிகளையோ இல்லை செயல் இழந்த பாகங்களையோ செயல்படுத்துறதுக்காக அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த எக்ஸசைஸ் தெரப்பி அப்படிங்கிற அந்த பயிற்சி முறை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பொருந்தும். அதாவது இப்போ ஒரு வலியோட ஒருத்தங்க கிட்ட போகிறீங்க, ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் செய்யக்கூடியதான் அந்த வலியை குறைச்சிடுவார். அந்த வலியை குறைச்சிட்டு திரும்பி அந்த வலி வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த பயிற்சிகளை சொல்லி தருவார். ஸோ அந்த பயிற்சிகள் மூலமாக திருப்பி அதே பிரச்சனைகள் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். ஆனால் அது எவ்வளோ நாள் செய்யணும் அப்படிங்கிறத வந்து உங்களோட ஃபிசியோதெரபிஸ்ட் டிசைட் பண்ணி சொல்லுவார். ஏன்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுடைய ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது நீங்கள் செய்கிற வேலையினால் இருக்கலாம். இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கார், டிராஃபிக் போலீஸ், நான் ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கேன், எனக்கு மூட்டு வலி வருது, எனக்கு இடுப்பு வலி வருது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் கேட்கும்போது நீங்கள் வேலையை விட்டுடுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நிச்சயமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் டீச்சரா இருந்தேன், அதனால எனக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து. ஸோ அந்த வேலையில் வந்து எப்படி அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்க முடியும், இல்லை வலிகளை குறைக்கிறதுக்கு உண்டான முறைகள், எக்ஸசைசஸ், அதாவது வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறு பயிற்சிகள், வேலை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சில பயிற்சிகள், இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா அந்த வேலையோட பலு அந்த மூட்டுலையோ இல்லை அந்த தசைகளையோ விழாமல் நம்ம பார்த்துக்க முடியும். டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைந்திருக்கார், அரவிந்த் மதுரையிலிருந்து. அரவிந்த், உங்களுடைய சந்தேகம் என்ன? டாக்டரிடம் கேளுங்கள். டாக்டர் வணக்கம் அரவிந்த், சொல்லுங்க. குட் மார்னிங் சார். சார் நான் ஒரு 2 months முன்னாடி வி பிளேட் கபடி. சரிங்க. அப்போ கையை பிடிச்சி இழுத்துட்டதுனால கொஞ்சம் ஷோல்டர் பெயின் எடுத்துகிட்டே இருந்தது சார். சரிங்க. நான் வந்து ஏதோ மசில் புல் இருக்குன்னு நினச்சிட்டு ஸ்ப்ரேலாம் அடிச்சுட்டு விட்டுட்டேன் சார். அது அப்படியே இருந்தது. சரி. அதுக்கப்புறம் இப்போ ஷோல்டர் வந்து சார் ஒரு டவுட்டுக்கு போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். சரிங்க. அந்த எக்ஸ்ரேல வந்துட்டு கிளெனோஹியூமரல் ஜாயிண்ட் ரிடக்ஷன், மைல்டு ரிடக்ஷனு. ஹலோ, சொல்லுங்க கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க. அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது சார். அவங்க வந்து நீங்க ஆர்த்தோ யாராவது பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு 2-3 days முன்னாடி தான் பண்ணேன். சரிங்க சார். இது எனக்கு ஃப்ரோசன் ஷோல்டர் மாதிரி ஆயிடுச்சு. என்னோட கையை வந்து என்னால் 90 degree தூக்க முடியல. சரிங்க. இதுக்கு வந்து பிசியோதெரபிஸ்ட் பார்க்கணுமா இல்லை அந்த என்ன பண்ணணும் சார்? ஃபர்தராக என்ன பண்ணணும்? எனக்கு அரவிந்த், உங்களுடைய அந்த மூட்டு எக்ஸ்ரே ரிப்போர்ட்டில் வந்து மூட்டு விலகி இருந்ததுன்னு இருந்ததா? ஸ்லைட் ரிடக்ஷன் இன் கிளெனோஹியூமரல் ஜாயிண்ட் சீம்ஸ் அப்படின்னு போட்டிருந்தது சார். சரிங்க. இப்போ கிளீனோஹியூமரல் ஜாயிண்ட், அதாவது அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டில் வந்து உங்களுக்கு மூட்டு விலகி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது இருந்துச்சுன்னா, ஒரு ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா, நீங்கள் முதல்ல வந்து ஒரு ஆர்த்தோபெடிஷனை கன்சல்ட் பண்ணுறது தான் முறை. அவரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த விலகி போன மூட்டை வந்து திருப்பி பொசிஷனுக்கு வந்துடுச்சா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். அது நீங்கள் உத்தரவாதம் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா முழுக்க அது ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட ரோல் தான். ஃபிசியோதெரபிஸ்ட் அடுத்தது உங்களுக்கு என்ன செய்வாருன்னா, வலியை குறைச்சிட்டு திருப்பியும், அதாவது ஃபங்க்ஷனல் ரீஹாபிலிட்டேஷன்னு சொல்லுவோம், உங்களுடைய அந்த ஷோல்டரை வந்து திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வரது அந்த ஃபிசியோதெரபிஸ்டோட பொறுப்பு. ஸோ நீங்கள் 2 பேரையும் கன்சல்ட் பண்ணணும். இப்போ உங்களுடைய மெயின் ப்ராப்ளம் வந்து மூட்டு நகர்ந்துருக்கு அப்படிங்கிறது ரிப்போர்ட்டில் தெளிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆர்த்தோபெடிஷனை ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணுறது தான் முறை. அரவிந்த், அழைத்தமைக்கு நன்றி. அடுத்ததா மணிமேகலை வாலாஜலந்து நின்றிருக்காங்க. மணிமேகலை, உங்களுடைய சந்தேகம் என்ன? பிசியோதெரபி சம்பந்தமான உங்களுடைய கேள்விகளை டாக்டரிடம் கேட்கலாம். சார், என் பேர் மணிமேகலைங்க. எனக்கு வயசு 31 ஆகுதுங்க. ஷோல்டர் ரொம்ப பெயினாவே இருக்குங்க. இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க.
எனக்கு ரொம்ப பெயினுங்க, ரொம்ப நாளா இருக்கு, ஒரு 3 இயர்ஸ் இருக்குங்க. வீட்டு உங்க வேலை டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கம்மா. சார். சொல்லுங்க மேம், மணிமேகலை கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க. எனக்கு பெயின் வந்து ரைட் சைடு மட்டும்தாங்க. ரைட் சைடு ஷோல்டர்ல வந்து ரொம்ப பெயினுங்க, தாங்க முடியாத அளவுக்கு. சில டைம் நான் மசாஜ் பண்ணிருக்கேன், கரண்ட்ல அந்த பாத் கொடுத்துருக்கேங்க 2 டைம். ஆனால் அது சரியாகவே இல்லைங்க. இணைப்புல இருக்கீங்க மணிமேகலை, நீங்க தொடர்ந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். ரொம்ப பெயினா இருக்குங்க, அதனால சரி என்னதான் பண்றதுன்னு தெரியலங்க, அதான் உங்ககிட்ட டவுட் கேட்கலான்னு சொன்னாங்க. மணிமேகலை, நீங்க குடும்ப தலைவியா மட்டும்தான் இருக்கீங்களா இல்லை வேற ஏதாவது வேலைகளும் செய்றீங்களா? இல்ல வீட்டுல மட்டும்தான் இருக்கேங்க. சரிங்க. உங்களுக்கு சர்க்கரை நோய் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா? எதுவும் நார்மல் தாங்க. நார்மலாக தான் இருக்கீங்க, அதெல்லாம் செக் பண்ணிட்டீங்க இல்லைங்களா? கழுத்து வலி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? எனக்கு காலில் அந்த நரம்பு சொல்ற கீழ் வலிக்கு நரம்பு எல்லாம் பயங்கர பெயின் இருக்குங்க. அந்த கையை தூக்க முடியாதுங்க, கையில இருந்து நரம்பு வலிக்குதுங்க. உங்களுடைய ஹீமோகுளோபின் கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணீங்களா மணிமேகலை? ஒரு 1 இயர்க்கு முன்னாடி செக் பண்ணாங்க, 7.8 ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்க. சரி மணிமேகலை, இப்போ ஒரு பர்டிகுலர் இடத்துல, அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வலி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து மசில் ரிலேட்டடாகவோ, அதாவது தசை சம்மந்தப்பட்டதாகவோ இல்லை ஒரு எலும்பு சம்மந்தப்பட்டதாகவோ இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் உடம்பு ஃபுல்லாக வலி இருக்குது அப்படின்னும்போது அது கொஞ்சம் முக்கியமாக சீரியஸாக பார்க்க வேண்டிய விஷயம். அதாவது 7.8 அப்படின்னு நீங்கள் சொன்ன அந்த ஹீமோகுளோபின் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மி. இது வந்து ரொம்ப காமனாக இப்போ இருக்கிற குடும்ப தலைவர்களுக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம். என்னன்னா காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி, ஹஸ்பண்டை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 மணி 11 மணிக்கு சாப்பிடுவாங்க. ஒரு சில பேர் மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட்டே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரேடியாக லஞ்சு சாப்பிட்டுடலாம். அந்த மாதிரி இந்தியன் ஃபீமேல்ஸ்க்கு இது வந்து ரொம்ப காமன். அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டையோ லஞ்சையோ ஸ்கிப் பண்ணுறது, டயட்டை ஒழுங்காக எடுத்துக்காதது. அதுதான் இது அந்த மெயின் ரீசன் இந்த மாதிரி ஹீமோகுளோபின் கவுண்ட் ட்ராப் ஆகிறதுக்கு. ஸோ ஹீமோகுளோபின் கவுண்ட் ட்ராப் ஆச்சுன்னா உங்கள் ரத்தத்தோட மெயின் ப்ராப்பர்ட்டியே போயிடும். அப்போது அந்த ரத்தம் தான் உடம்பு ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் நியூட்ரியன்ஸ் எடுத்துகிட்டு போகிறது, அதாவது சத்து பொருட்களை எடுத்துகிட்டு போகிறது, ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிறது நம்ம ரத்தம் தான். ஸோ அந்த செல்லுகளே இல்லை அப்படின்னும்போது உடம்பு ஃபுல்லாக வீக்னஸ் வரதுக்கோ இல்லை உடம்பு ஃபுல்லாக அந்த தசைகள் சம்மந்தமான ப்ராப்ளம் வரதுக்கோ சான்சஸ் நிறைய இருக்குது. டாக்டர், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஹீமோகுளோபின் கவுண்ட் கம்மியாச்சு அப்படின்னா நம்ம உணவு முறையில் வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. ஃபிசியோதெரப்பி சம்பந்தமாக அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா, அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். மணிமேகலை அழைத்தமைக்கு நன்றி. அடுத்ததா ஒரு நேயர் இணைப்பில் இருக்காரு, எட்டையா திருநெல்வேலியிலிருந்து. எட்டையா, உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்கள் எட்டையா. சார் நான் வந்து ஒரு முன்னாள் ராணுவ வீரர். சொல்லுங்கள். நான் வந்து ஒரு 250 ஜம்ப் பண்ணியிருக்கேன், பேராசூட் ஜம்பு. சரிங்க. அதில் எனக்கு வந்து இப்போ இடையில இருந்ததுன்னா L4 L5 வந்து விளையிருந்தாங்க. இப்போ பார்த்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி செக் பண்ணேன். சொல்லுங்க. இப்போ வந்து என்ன சார், அந்த வலி வந்து பிசியோதெரபி இடையில போட்டேன். ஆனால் ஆக்டிவாக நான் இப்போ உடற்கல்வி ஆசிரியரும் ஸ்கூலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க. இப்போ என்னன்னா, ஆனால் மார்னிங் டைம் அடிக்கும்போது அந்த வலி இருந்துக்கிட்டே இருக்கு. ஆக்டிவ்ல இருந்து அந்த வலி எதுவுமே இல்லை. ஏதாவது நீ ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா, இல்லை ஏதாவது பிசியோதெரபி பண்ணலாமா? பைக் எல்லாம் கொஞ்சம் வெஹிக்கிள் அதிகமாக என்னுடைய சூழ்நிலைக்கு ஓட்ட முடிஞ்சிருக்கு. அதை கொஞ்சம் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணீங்களா? அது நடந்துக்கும். உங்களுக்கு ஏதாவது பயிற்சிகள் சொல்லி கொடுத்தாங்களா ஏட்டையா நீங்க பிசியோதெரபிக்கு போன போது? உங்களுக்கு ஏதாவது பயிற்சிகள் சொல்லி கொடுத்தாங்களா? நார்மல் எக்ஸசைஸ் பண்ணுங்க, அப்படியே சரியாயிரும், ஆபரேஷன் பண்ண வேண்டிய தேவையில்லை. சரிங்க. ஆனா அதுக்கப்புறமும் எதுவும் உங்களுக்கு வலி குறையல இல்லைங்களா? வலி சில நேரம் இருக்கும், ஆனால் கண்டினியூவா அப்பப்போ வலி வந்துட்டே. காலையில மார்னிங் டைம் வரும், ஆக்டிவ்ல இருந்தா வலி குறையும். எப்போ வந்து நீங்க அதிகமா ஃபீல் பண்றீங்க வலி? அதாவது காலையிலயா இல்ல மாலையிலயா, வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா, ஏதாவது குறிப்பிட்ட வேலை பண்ணும்போது? ஆமா, வேலை பண்ணும்போது எந்த வலி இருக்காது சார். ஆக்டிவ்ல இருக்கும்போது அது சர்க்குலேஷன் ஆயிடுது. படுத்து எந்திரிச்சு மார்னிங் டைம்ல எந்திரிக்க முடியல, அப்படியே இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கு. சரிங்க. நீங்க எந்த மாதிரியான சர்ஃபேஸ்ல படுக்கிறீங்க எட்டையா? நான் நார்மல் தரையில தான் சார். தரையில தான் படுக்கிறீங்க? ஆமா. உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? அதாவது டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இல்லைங்களா? இல்லை, எந்த ப்ராப்ளம் இல்லை.
சரி. இப்போ உங்களுக்கு இருக்கிற அந்த வலி வந்து இடுப்பில் மட்டும்தான் இருக்கா இல்லை கால்களுக்கும் பரவுதா? இல்லை, ஒரே இடத்துல மூவ்மெண்ட் ஆகல, அதே இடத்துல பெயின்கள் அந்த சேம் இடத்துல வந்து மூவ்மெண்ட் ஆகலைங்க. டாக்டர் சொன்னாங்க பைக் எல்லாம் ஓட்டக்கூடாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓட்டிக்கிட்டுங்க. ஆனால் பைக் ஓட்டக்கூடிய கட்டாயத்தில் இருக்கு. ஏன்னா ஸ்கூலுக்கு போக வேண்டியது வர வேண்டியது இருக்கு. சரி. இப்போ உங்களுக்கு உண்டான தீர்வு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சிகள் நீங்கள் செஞ்சிட்ருக்கேன்னு சொன்னீங்க. ஆனால் இடுப்பு வலி, அதாவது இடுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக செய்யக்கூடிய ஒரு தனிப்பட்ட எக்ஸசைசஸ், அதாவது பயிற்சிகள் உண்டு. அந்த மாதிரி பயிற்சிகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த L4 L5 டிஸ்க் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். காம்ப்ளிகேட்டட் இன் த சென்ஸ் அதில் வந்து நிறைய காரணங்கள் வந்து நிறையா இருக்கலாம். ஏன்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த L4 L5 ப்ராப்ளம் மாதிரியே காட்டும். நாங்கள் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா மிமிக் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி அதுவும் இருக்கும். ஸோ அது வந்து எந்த பிரச்சனைனால அந்த இடத்துல வலி வருது அப்படிங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அதை வந்து நேரடியாக ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட போய் அவர் பார்த்து அதை வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டாருன்னா அது இன்னும் நல்லதாக இருக்கும். டாக்டர், நம்ம வந்து முன்னாடியே பேசிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இப்போ காமனாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பேசணும். அதுக்கப்புறம் அதிகமான ப்ரிவலன்ஸில் இருக்கிறது வந்து டயபெட்டிஸ். ஸோ டயபெட்டிஸ்க்கு வரவங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் ஒரு 10 வருஷம் 5 வருஷம்னு இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து மசில் கிராம்ப், மசில் ஸ்டிக் அந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. நரம்பியல் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்குது. ஸோ இதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள், அதாவது ஒன்ஸ் வந்து டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது தடுக்கிறதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஏதாவது ஃபிசியோதெரப்பியில் இருக்கா? அதே மாதிரி ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸையும் தடுக்கிறதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஏதாவது ஃபிசியோதெரப்பியில் இருக்கா? ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது வந்து மூட்டுகளை தாக்கக்கூடிய ஒரு நோய்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதே வந்து டயபெட்டிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது உடம்போட எந்த பகுதியில் வேணாலும் அதோட பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நரம்புகளை பாதிக்கலாம், கண் பார்வையை பாதிக்கலாம், கேட்கும் திறனை பாதிக்கலாம், அதே போல் உங்களோட சென்சரி சிஸ்டம், அதாவது உணர்ச்சிகளை வந்து கூட பாதிக்கலாம். ஸோ ஃபிசியோதெரப்பி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் அப்ரோச், அதாவது பல துறையிலேருந்தும் நம்ம அதை அணுக வேண்டியதாக இருக்கும் டயபெட்டிஸ்க்கு வந்து. ஸோ உங்களுக்கு டயபெட்டிஸ், இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கேட்குற கேள்வி உங்கள் டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் இருக்கா, டயட் ஒழுங்காக எடுத்துக்கிறீங்களா, அதுதான் வந்து சிறந்த முறை. வரத்துக்கு முன்னாடி காப்பாற்ற முடியுமா இல்லை தடுக்க முடியுமா அப்படிங்கிறது நம்மளுடைய உணவு பழக்கத்துலேயும் நம்மளுடைய பயிற்சி முறைகள்லையும் தான் இருக்குது. நம்ம உடம்பை வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் மனசு ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிட்டிங்கனாலே பாதி நோய்கள் வராதுங்கிறது நம்மள பல வருஷத்துக்கு முன்னாடி முன்னோர்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் ஒரு ஹெல்தி மைண்டும் ஒரு ஹெல்தி பாடியும் தான் ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்கு ஒரு உத்தரவாதம். இப்போது தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை வராமல் பார்த்துக்கிறதுக்கும் இல்லைப்பா எனக்கு டயபெட்டிஸ் வந்துடும் போல் இருக்குது, எங்கள் தாத்தா பாட்டிக்கும் ஆல்ரெடி இருக்குது, எங்கள் அப்பா அம்மாவுக்கும் ஆல்ரெடி இருக்குது, அதனால் நான் உணவு பழக்கத்தில் நான் கட்டுப்பாடோடு இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் இருந்து வந்தீங்கன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட இது. ஆனால் ஒன்ஸ் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா ஃபிசியோதெரப்பினால் அதை வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாதுங்கிறது தான் பதில். ஏன்னா இது ரெண்டுமே வந்து எந்த காலத்துலேயும் வந்து அதிகமாகக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ ஃபிசியோதெரப்பி மூலியமாக இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து மேலும் மோசமாகாமல் தடுக்க முடியும். அதுக்கு 100% உத்தரவாதம். டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. பேபி பெங்களூர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க, உங்களுடைய டவுட் என்ன பேபி? கேளு மேடம். எனக்கு இந்த ரைட் சைடுல தோள்பட்டி ரொம்ப வலிக்குதுங்க. பேபி, உங்களுக்கு எத்தனை நாளா அந்த வலி இருக்கு? 1 வருஷமா இருக்குங்க டாக்டர். என்ன வேலை செய்றீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கிறேங்க. எனக்கு டயாபெட்டிக் இருக்கு. ஸோ உங்களுடைய கேள்வியிலேயே உங்களுடைய பதிலும் இருக்குது பேபி. உங்களுடைய மெயின் ப்ராப்ளம் வந்து டயபெட்டிஸ் தான். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஷோல்டர் ப்ராப்ளம்ங்கிறது ஒரு ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஸோ உங்களுடைய சுகர் லெவலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அருகாமையில் இருக்கிற ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா அவங்க வலியை குறைக்கிறதுக்கு உண்டான முறைகளையும் உங்கள் டயபெட்டிஸை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு உண்டான பயிற்சிகளையும் உங்கள் ஷோல்டர் பெயினை திரும்ப வராமல் பார்த்துக்கிறதுக்குரிய பயிற்சிகளையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. பேபி, அழைத்தமைக்கு நன்றி. அடுத்ததாக வினோத் ராஜ் என்கிற நேயர் ஒசூர்ல இருந்து இணைஞ்சிருக்கார். வினோத் ராஜ், உங்களுடைய சந்தேகம் என்ன பிசியோதெரபி சம்பந்தமா டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் வினோத் ராஜ், சொல்லுங்க. சார், நான் ஒசூர்ல இருந்து அழைக்கிறேங்க. சொல்லுங்க. இப்போ என்னன்னா எனக்கு வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி புல்லட் ஆக்சிடென்ட் நடந்தது. சரிங்க. அதுல வந்து வலது காலில் வந்து அடிபட்டு அதுல வந்து ராடெல்லாம் வச்சிருந்தாங்க. சரிங்க. அப்போ அதுக்கப்புறம் ஒரு 1 இயருக்கு அப்புறம் ரிமூவ் பண்ணியாச்சுங்க. சரி.
ஆனால் இப்போவும் வந்து எனக்கு எங்கேயாவது ரொம்ப லாங் ட்ராவல் எல்லாம் போனால் அல்லது ரொம்ப நேரம் நின்றுகிட்டு இருந்தால் வலி இருக்குது, வீக்கம் வந்துடுது. சரி. அப்போ ஆனால் எனக்கு வந்து போனில் பெயின் எதுவும் இல்லை. சரி. ஆனால் எதனால அந்த வீக்கம் வருது, அதுக்காக நான் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது தேவை. உங்களுடைய அந்த எலும்பு ஃப்ராக்சர் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, அந்த சர்ஜரிக்கு அப்புறமா உங்களுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்களா வினோத்ராஜ்? ஆமாம், சொல்லி கொடுத்தாங்க சார். அதை நீங்கள் நல்லா மடக்கிறதுக்கு உண்டானது, எப்படி வந்து விரல்களை வந்து எப்படி வந்து அசைக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதை ரெகுலராக செஞ்சுட்டு வரீங்களா? செஞ்சுக்கிட்டு வரேங்க. சரிங்க. லாங் டிராவல் எல்லாம் போனா எங்கேயாவது போனா திடீர்னு உடனே வீக்கம் வந்துடுது, நடக்க முடியாத அளவுக்கு அந்த மூட்டுல வலி வந்துடுதுங்க. உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் ஏதாவது இருக்குங்களா வினோத்ராஜ்? இல்லைங்க சார், அதெல்லாம் நார்மலாக தான் இருக்கு. நார்மலாக தான் இருக்கு. ஆமாம். சரிங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது காலில் வீக்கம் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயந்தான். பட் அது வந்து அது வலி உண்டாக்குற அளவுக்கு வீக்கம் வருது அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலில் இருக்கிற தசைகள் வந்து வீக்காக இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா காலில் இருக்கிற அந்த காஃப் மசில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கெண்டைக்கால் மசில்ஸ் தான் தசைகள் வந்து நாங்கள் மெடிக்கல் டேர்மில் அதை பெரிஃபரல் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட்டோட வேலை என்னென்னா ரத்தத்தை அழுத்தி உடம்பு ஃபுல்லாக பம்ப் பண்ணுறது. அதே போல் இந்த பெரிஃபரல் ஹார்ட்டுங்கிறது அந்த காஃப் மசில் வந்து கீழே பூமிக்கு, அதாவது பாதம் நோக்கி வரக்கூடிய ரத்தத்தை பம்ப் பண்ணி திருப்பி ஹார்ட்டுக்கு அனுப்புறது அதோட வேலை. அது வீக்காக இருந்துச்சுனாலே உங்களுடைய அந்த ரத்தம் ஓட்டம் வந்து சீராக இல்லைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்க்கணும். அப்படி இல்லாட்டினா அவரை பார்த்ததுக்கப்புறமும் உங்களுக்கு வலி குறையில இல்லை இதே மாதிரி வீக்கம் தொடருது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிளட் வெசல் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறது வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். வினோத்ராஜ் அழைத்தமைக்கு நன்றி. அடுத்ததாக கருணாகரன் என்கிற நேயர் இணைந்திருக்கிறார். கருணாகரன், உங்களுடைய சந்தேகம் என்ன? ஹலோ, வணக்கம் கருணாகரன், சொல்லுங்க. கருணாகரன், உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. கருணாகரன், ஹலோ, சொல்லுங்க. கருணாகரன், இணைப்புல தான் இருக்கீங்க, சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. என்னுடைய மனைவிக்கு வந்துட்டு ரொம்ப நாளா கையில் வந்து 2 கையும் வந்துட்டு மறுத்துட்ட மாதிரி இருக்கு. சரிங்க. ஸ்பைனல் கார்டுலயும் அந்த நெக்கு கிட்ட பெயின். சரி. அவங்க வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு 1 இயரா ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. சரிங்க. போயிட்டு பிசியோதெரப்பி கிட்ட போயிருந்தோம். சரி. அவங்க வந்து சில நாள் வந்து அவங்களுக்கு பண்ணாங்க. ஓகே. மறுபடியும் இப்போ அதே ப்ராப்ளம் இருக்கு. நாங்கள் இப்போ வேற ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க சில பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. சரி. பண்ணிட்டு அந்த பிளட் டெஸ்ட்ல எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வீக்னஸ் இருக்குன்ட்டு மெடிசன் கொடுத்துருக்காங்க. சரிங்க. 6 மந்த்துக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. ஒரு மெடிசன் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கணுன்ட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கணுன்றாங்க. சரிங்க. ஃபர்தர் நாங்கள் எங்கன்னா போகணுமா இல்லை அதே கண்டினியூ பண்ணலாமா டாக்டர்? இல்லை, மாத்திரை சம்மந்தப்பட்ட இல்லை மாத்திரைகள் அதெல்லாம் வந்து உங்களுடைய ஃபிசிஷியனோ இல்லை ஆர்த்தோபெடிஷனோ வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க. ஃபிசியோதெரப்பி சம்மந்தமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கழுத்து எலும்பில் வந்து தேய்மானம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த தேய்மானத்தை வந்து சரிப்படுத்த முடியுமான்றது கேட்டிங்கன்னா முடியாது. ஆனால் அந்த தேய்மானத்தை இன்னும் மோசமாகாமல் தடுத்துக்கலாம் ஃபிசியோதெரப்பி மூலியமாக. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற தெரப்பி வந்து 2 கையிலையும் மறுத்து போகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறது வந்து என்னென்னா அந்த நரம்பில் மேலே அழுத்தம் இருக்குங்கிறத நல்லா தெளிவாக காட்டுது. ஸோ அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை வந்து இல்லை அதுக்கு உண்டான ஸ்பெஷலிஸ்ட்டு, அதாவது பல துறைகள் இருக்குது ஃபிசியோதெரப்பியில். ஸோ அதுக்கு உண்டான ஸ்பெஷலிஸ்ட்டை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். கருணாகரன் அழைத்தமைக்கு நன்றி. டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். வினோத்ராஜ் என்கிற நேயர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தாரு. நம்ம அது சம்பந்தமாவே கேட்கலாம். ஆக்சுவலா போஸ்ட் ஆபரேட்டிவ் சர்ஜரி அப்படிங்கும் போது அந்த சிச்சுவேஷன் வரும்போது பிசியோதெரப்பியோட ரோல் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. கண்டிப்பா. போஸ்ட் ஆபரேட்டிவ் சர்ஜரியில எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கறத பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி ப்ரீ ஆபரேட்டிவ் சர்ஜரி, அதாவது சில விஷயங்கள் வந்து சர்ஜரி பண்ணி தான் ஆகணுங்கிற சிச்சுவேஷனுக்கு போனா நம்ம வந்து அதுக்கப்புறமா வந்து பிசியோதெரப்பியை வந்து ஹேண்டில் பண்றோம். ஆனா சில விஷயங்கள் வந்து சர்ஜரி பண்ணாம தடுக்க முடியுமா பிசியோதெரப்பி மூலமா? கண்டிப்பா முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தண்டு வடத்தில் இருக்கிற அந்த ஜவ்வு, அது வந்து இன்டர்வெர்டிபிள் டிஸ்க்னு சொல்லுவோம். அது வந்து விலகி வந்து பின்னாடி இருக்கிற ஸ்பைனல் கார்டை அழுத்தும் போது அது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த அளவுக்கு சிவியராக இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து சர்ஜரி தான் தீர்வான்னு கேட்டிங்கன்னா இல்லை, சர்ஜரி இல்லாமலே அதை குணப்படுத்திட முடியும். அதுக்கு வந்து நிறைய வகையான ஃபிசியோதெரப்பி இருக்குது. அதாவது ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. மேனுவல் தெரப்பின்னு நாங்கள் சொல்லுவோம். மேனிப்புலேஷன், மொபிலைசேஷன், அதாவது அது வந்து முழுக்க முழுக்க கையாலே செய்யக்கூடிய ஒரு மருத்துவ முறை. அதில் வந்து டைரெக்டாகவே நம்ம தண்டு வடத்தில் நம்ம கையாலே ப்ரெஷர் கொடுத்து இல்லை அதை கரெக்டாக பொசிஷன் பண்ணி அந்த நகர்ந்திருக்கிற ஜவ்வை வந்து திருப்பி ரீபொசிஷன் பண்ண முடியும். கூடவே
பயிற்சிகள் மூலமாகவும் அந்த ப்ராப்ளம் திருப்பியும் வேர்சன் ஆகாமல் தடுக்க முடியும். டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. கர்மன் என்கிறவர் ராமநாதபுரத்திலிருந்து கால் பண்ணியிருக்கார். சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? டாக்டரிடம் கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். சார் இப்போ எனக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு முட்டுக்கால் வந்து இந்த ஒரு சைடில் உள்ள சவ்வு ஒரு அறந்துருக்கு, கால் மட்டும் தனியாக ஆடிட்டுருக்கு. பிளேட் வச்சுருக்காங்க, பிளேட் வச்சாலும் பிளேட் எடுத்த பிறகு தான் எம்ஆர்பி ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இந்த ஜவ்வு இல்லாமல் தனியாக ஆடிட்டுருக்கு, அதுக்கு என்ன சார் செய்யலாம்? அதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணலாமா? ஜவ்வு கம்ப்ளீட்டாக கட் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்களா கர்ணன்? எஸ், சைடில் உள்ளது. சரி, ஜவ்வு ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக கட் ஆகிடுச்சுன்னா ஒன்று, அதுக்கு வந்து ஜவ்வுகளுக்கு வந்து முக்கியமாக ரத்த ஓட்டம் கிடையாது. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக யுனைட் ஆகிடுமா அப்படின்னு நம்ம கேட்டோன்னா முடியாது அப்படிங்கிறது தான் பதில். ஆனால் ரெஸ்ட் மூலியமாகவோ இல்லை வந்து ஒரு சில கரெக்டான பொசிஷனில் வச்சு பண்ணுறது மூலியமாகவோ கூட ஜவ்வு இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வந்து 100% நம்ம உத்தரவாதம் தர முடியாது. அது 6 நாளும் ஆகலாம், ஆகாமலேயும் போகலாம். ஸோ உங்களது வந்து மோரார்லெஸ் ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளம் மாதிரி தான் எனக்கு தெரியுது கேட்கும்போது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை ஆர்த்தோபெடிஷன் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அவரோட சஜஷன் கேளுங்க. அவர் ஃபிசியோதெரப்பி கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னார்னா நீங்கள் தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். கர்மன், அழைத்தமைக்கு நன்றி. டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ நம்ம வந்து இப்போ அதிகமாக காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டர், ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான். அவங்களுக்கு இப்போ இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சிட்டிங் பாஸ்டர் சேஞ்ச் ஆகிறதுனால அவங்களுக்கு வந்து பேக் பெயின் நிறைய பேருக்கு வந்துடுது. கிட்டத்தட்ட 25-30 வயசுலேயே அவங்க வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி மூலமாக ஏதாவது தீர்வு இருக்கா? கண்டிப்பாக தீர்வு இருக்குது. இப்போ வந்து நிறைய ஐடி கம்பெனிஸ் உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் உள்ளேயே இருக்கார். அவருக்கும் அங்கே ஒரு வேலை கொடுத்துட்றாங்க. எதுக்காக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 மணி நேரம் 14 மணி நேரம் அவங்க வந்து உட்காந்து பார்க்கக்கூடிய வேலை அது. ஸோ அந்த 14 மணி நேரமும் ஒருத்தர் கரெக்டான அதே பொசிஷனில் தான் உட்காந்துருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது, யாராலையுமே முடியாது. அதனால் அந்த அந்த எக்ஸஸான லோடையோ இல்லை அந்த அவங்க உட்காந்துருக்கிற தவறான பாஸ்டர்னாலேயோ அந்த மசில்ஸோ இல்லை அந்த ஜாயின்ஸோ வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் உள்ளவே இருக்கார். இப்போ ஃபிசியோதெரப்பியில் இன்னொரு முக்கியமான வளர்ந்துட்டு வர ஒரு தனி பிரிவை வந்து பார்த்திங்கன்னா காக்னேட்டிவ் தெரப்பி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அது வந்து எப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய வலிகளுக்கு வந்து உளவியல் சார்ந்த காரணங்கள் தான் மெயின் காரணமாக இருக்குது. சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் அது வந்து டைரக்ட்லி கனெக்டட் டு பெயின். அதாவது உங்களுடைய மசில் தசைகளோட டைட்னஸோ இல்லை நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸோ வந்து மெயினாக கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம சைக்காலஜி மைண்ட் செட்டு தான். ஸோ உளவியல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி வலிகளோ இல்லை மூட்டு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமோ இல்லை தசை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமோ நிறைய வரதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இந்த காக்னேட்டிவ் தெரப்பி மூலியமாகவும் இந்த ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுத்துக்க முடியும். சார், இப்போ ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸும் ஃபிசியோதெரப்பியில் இருக்குது. அதை வந்து நாங்கள் எர்கானாமிக் அட்வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உட்காரும் போதே நீங்கள் இந்த பொசிஷனில் உட்காருங்க, உங்கள் கை இந்த லெவலில் இருக்கணும், உங்கள் ஐசைட் லெவல் இந்த லெவலில் இருக்கணும், நீங்கள் உட்காந்துருக்கிற போஸ்டர் எப்படி இருக்கணும், உங்கள் ஹெட் கண்ட்ரோல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியும் தரோம். அது இல்லாமல் ரெகுலர் கிளாஸஸ் நடக்கும். அதாவது குரூப் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா ஒரு 10-15 பேர் யார் அதிகமான நேரம் உட்காந்து வேலை செய்கிறாங்களோ அவங்கள வந்து தனியாக ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்து என்னென்ன எக்ஸசைசஸ் எந்தெந்த முக்கியமாக அதிகமாக பாதிப்படையக்கூடிய பகுதிகள், உதாரணத்துக்கு சொன்னோன்னா இப்போ ஐடி ப்ரொஃபஷனல் அப்படின்னாங்கன்னா கழுத்து, இடுப்பு, ஷோல்டர், இது வந்து கண்டிப்பாக நாங்கள் எக்ஸசைஸ் சொல்லித்தரோம். அதே போல் இன்னும் பல துறைகளில், உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா காவல்துறையில் கூட இந்த மாதிரி இப்போ இது ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் மூலியமாகவோ இல்லை ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் கூட என்னென்ன பயிற்சிகள்லாம் அவங்க கண்டிப்பாக செஞ்சாகணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ரொட்டீனாக ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து இன்னும் பல துறையில் வளர்ந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஐடியில் வந்து ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கும்போதே இந்த மாதிரியான பாஸ்டரில் உட்காரணும், இந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ், ஃபிசியோதெரப்பி ட்ரைனிங்ஸ் முன்னாடியே கொடுத்துட்டா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து ஃபிசியோதெரப்பியில் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான டிசீசஸ்க்கு, எந்த மாதிரியான உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்காக ஃபிசியோதெரப்பி வழங்குறீங்க, அதுக்கும் பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்ஸில் என்னென்ன வித்தியாசம் இருக்குது டாக்டர்? குழந்தைகளுக்கு அப்படின்னு நம்ம எடுக்கும்போது WHO, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா, இளம்பிள்ளைவாதம், அதாவது போலியோ வந்து கம்ப்ளீட்டாக இந்தியாவிலேருந்து எராடிகேட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுது. பட் இருந்தாலும் இந்தியாவில் ஓவரால் இந்தியன் பாப்புலேஷனில் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கேயாவது ஒரு மூலையில் 1000ல் ஒரு குழந்தைக்கோ இல்லை 2000ல் ஒரு குழந்தைக்கோ வந்து இந்த இளம்பிள்ளைவாதம் இன்னும் வந்துட்டு தான் இருக்குது.
ஸோ இந்த போலியோ மைலைட்டிஸ்க்கு வந்து ஃபிசியோதெரப்பி வந்து கண்டிப்பான ஒரு தீர்வு ஆகும். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்ளமே வந்து மசில்ஸ் அண்ட் போன் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அவங்கள வந்து திருப்பியும் விளையாட வைக்கிறதோ இல்லை ஸ்கூலுக்கு போக வைக்கிறதோ நடக்க வைக்கிறதோ வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கையில் தான் இருக்குது. அது இல்லாமல் நியூரோலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா மென்டல் ரிட்டார்டேஷன், செரிப்ரல் பால்சி அப்படின்ற கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு வந்து முழுக்க ஃபிசியோதெரப்பி அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி இது 2 தான் வந்து ட்ரீட்மெண்ட்டு. ஆட்டிசம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பெரியவர் எடுத்துக்கிட்டோம், இப்போ ஒரு 25 வயசு வாலிபர் எடுத்துக்கிட்டோன்னா அவருடைய அடுத்த கோல், அவரோட அடுத்த அச்சீவ்மெண்ட் என்னவாக இருக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் ஒரு குழந்தைக்கு என்ன இருக்கணும், எழுந்து நடக்கணும், ஓடணும், விளையாடணும், அதுதான் வந்து கோலாக இருக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட் முறைகள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான். நாங்கள் வந்து கோல் பேஸ்ட் அப்ரோச் தான். என்ன அவங்களோட அடுத்த குறிக்கோள் என்ன, அவங்க வயசுக்கு ஏற்ற தேவை என்ன, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து எங்களோட ட்ரீட்மெண்ட்டும் வேரி ஆகும். சார், இப்போ நம்ம வந்து பெரியவங்களுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து கரெக்டாக பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்பலாம். அவங்களே பாதி நாள் பண்ணுறது, பாதி நாள் பண்ணாமல் இருக்கிறது இருக்குது. இப்போ குழந்தைகளுக்கு அந்த மாதிரி நீங்கள் சொல்லி கொடுக்கும்போது அவங்க எப்படி கரெக்டாக பண்ணுறாங்களா, அவங்களுக்கு ஏதாவது இதுக்கு சம்பந்தமான வித்தியாசமான ஏதாவது வழிமுறைகளை நீங்கள் வந்து பின்பற்ற? ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது இந்த மாதிரி சிறப்பு குழந்தைகளை சிறப்பான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் இருக்குது. அங்கே டீச்சர்ஸ் மாதிரியே ஃபிசியோதெரபிஸ்ட்டும் டெய்லி இருப்பாங்க. ஸோ குழந்தைகள் டெய்லி ஸ்கூலுக்கு வர மாதிரி அந்த ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு வரும். அவங்களுக்கு வந்து பயிற்சிகளே, அதாவது நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு முறையில் தான் இருக்கும். அதாவது பந்து மேலே உட்காந்து உருளை வைக்கிறதோ இல்லை ஒரு உருளையில் கொடுத்து திரும்ப வைக்கிறதோ, அந்த மாதிரி நாங்கள் கொடுக்குற பயிற்சிகளே வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு சம்மந்தமானதாக தான் இருக்கும். அது வந்து பயிற்சிகள் தெரப்பி மாதிரி தெரியாது, சொல்லும்போது தெரப்பின்னு தான் சொல்லுவோம், பட் இட் வில் பி லைக் பிளேஃபுல், அதாவது விளையாட்டோட சேர்ந்து செய்கிற மாதிரி தான் இருக்கும். டாக்டர், நீங்கள் விளையாட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும்போது இப்போ ஒலிம்பிக்ஸ் போயிட்டு இருக்கு, விளையாட்டில் வந்து பிசியோதெரப்பியோட ரோல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, வாசுகி தஞ்சாவூர்லேருந்து இணைஞ்சிருக்காங்க. வாசுகி, உங்களுடைய சந்தேகம் என்ன, டாக்டரிடம் கேட்கலாம். சரிங்க. வணக்கம் வாசுகி, சொல்லுங்கள். என்னோட பொண்ணுக்கு கேட்குறேங்க சார். சொல்லுங்கள். 3 months ஆக்சிடென்ட்ல அடிபட்டு போய் ஒரு 5 இடத்துல ரத்த கசிவு கூட இருந்தா. சரிங்க. இப்போ வந்து அவளுக்கு 8 வயசு ஆகுதுங்க சார். ஆனால் நல்லா அம்மா எல்லாம் பேசுறா. அது ஒரு 3 வயசுல தான் எழுந்திரிச்சு உட்காந்தா, இன்னும் நடக்குதுங்க சார். சரிங்க. அது பிசியோதெரபி தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆனால் அவன் நடப்பாங்க என்னங்க, அவங்கள்ட்ட தொடர்ந்து கொடுத்தா நடந்து. ப்ராப்ளம் வெறும் ரத்த கட்டு மட்டும் தானே, தலையில ரத்த கட்டு இருக்கு? வாசுகி, உங்களுடைய இணைப்புல ஏதோ பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. சொல்லுங்க சார். இன்னும் நடக்கல, 8 வயசு ஆகுதுன்னு தான் நடக்கல. 8 வயசு ஆகுதுங்க சார். சரிம்மா. இன்னும் நடக்கலைங்க சார். நடக்கல. பிசியோதெரபி கொடுத்துட்டு தான் சார் இருக்கோம். சரிங்கம்மா. ஸ்பெஷல் ஸ்கூல்ல சேர்த்துருக்கோம். அப்படி நடப்பாளாங்கிறதுக்கு தான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு. உங்களுக்கு இப்போ பழைய இருந்த குழந்தைக்கும் இப்போ இருக்கிற குழந்தைக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுதா? இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்களா? நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அப்போ கண்டிப்பாக சந்தேகமே வேண்டாம், கண்டிப்பாக உங்கள் குழந்தை நடப்பா. திரும்பி ஃபிசியோதெரபி கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்க சார். அது எத்தனை வயசுக்குள்ளங்க சார் நடந்துருவா? இப்போ வந்து 8 வயசு ஆகுதுங்க சார். ஆமாம்மா. உடம்பு கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கு. இல்லை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம வந்து இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு சரியாயிடுங்கிறத வந்து கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஆனால் கண்டிப்பாக சரியாயிடும். ஆனால் கொஞ்சம் நாள் எடுக்கும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக காத்திருந்து தான் ஆகணும். வாசுகி, அழைத்தமைக்கு நன்றி. டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்து விளையாட்டுத் துறையில் பிசியோதெரப்பியோட ரோல் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக. இப்போது நேற்று கூட நம்ம வெள்ளிப்பதக்கம் ஜெயித்தோம் பேட்மிண்டனில். இப்போ இணையதளத்தில் கூட நிறைய ஃபோட்டோஸ் வந்துட்டுருக்கு. அவர் பேர் கூட டாக்டர் கிரண், ஃபிசியோதெரபிஸ்ட். ஃபிசியோதெரப்பின்றது ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்றியமையாத ஒரு துறை. ஏன்னா ஃபிசியோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையோ இல்லை அவங்களோட ஸ்டாமினாவையோ டிட்டர்மைன் பண்ணுறது ஒரு எக்ஸசைஸும் இல்லை அவங்க கொடுக்குற அந்த பாடி ஃபிட்டாக வச்சுருக்கிற ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட தான். ஸோ கண்டிப்பாக ஃபிசியோதெரப்பியோட ரோல் வந்து ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் மறுக்கவே முடியாத ஒரு பகுதி. டாக்டர், நம்ம இப்போ பேசும்போது பார்த்தோன்னா இப்போது ஃபிசியோதெரப்பியில் நிறையாவே ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. முன்னாடியெல்லாம் வந்து நம்ம வெறும் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அல்ட்ராசவுண்ட் அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. இப்போ இருக்கிற கரண்ட்டில் வந்து எந்த மாதிரியான ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது டாக்டர்? எந்த மாதிரியான உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஃபிசியோதெரப்பியில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, அதை பற்றி? இப்போ ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து எக்ஸசைசஸ் இல்லை எலக்ட்ரோதெரப்பி, இது 2 மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் முறையாக இருந்துட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்ன்னு நிறையா இருக்குது. அதில் ஒரு சிலது வேணால் நான் வந்து மக்களுக்கு பயன்படுத்துகிற ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காக்னேட்டிவ் தெரப்பி,
அதாவது உளவியல் ரீதியான ஒரு அணுகுமுறை. எந்த விதமான நோயாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ், யாருக்காக இருந்தாலும் வலி இருக்குது, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, வேலையே பிடிக்கல அப்படின்னு ஒரு நெகட்டிவ் அப்ரோச் போயிடுவாங்க. ஸோ அதை வந்து பாசிட்டிவிட்டியாக திருப்பி க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அது உளவியல் ரீதியான ஒரு அணுகுமுறையை அது கொடுக்கும். ஸோ அவங்க வந்து இன்னும் நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. அது ஒரு வகையான அப்ரோச். அது இல்லாமல் இப்போ எல்லா மூட்டு பிரச்சனை இல்லை எல்லா வலிகளுக்குமே வந்து மூட்டு தான் பிரச்சனையா இல்லை நரம்பு தான் பிரச்சனையானா இல்லை, தசைகள்னால கூட ப்ராப்ளம் வரலாம். அதில் வந்து நாங்கள் ட்ரிகர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு ட்ரை நீட்லிங் தெரப்பி அப்படின்னு ஒரு தனிப்பட்ட தெரப்பி இப்போது நிறைய ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் இதுலேயும் நம்ம அது ஒரு தனித்துறை. அது இல்லாமல் ஃபிசியோதெரப்பி வந்து மக்களுக்கு பயன்படுத்துகிற முறையில் வந்து நாங்கள் ஈஸியாக இன்னும் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோரில் கூட உங்களுக்கு ஒரு ஆப் இருக்குது, தமிழ் ஆப்பே இருக்குது ஃபிசியோதெரப்பின்னு. அந்த தமிழ் ஆப் மூலியமாக கூட நீங்கள் போயிட்டு உங்களுடைய சந்தேகங்களையோ இல்லை அதுக்குண்டான தீர்வுகளை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அனிமேஷன் துறையிலையும் இப்போ வந்து நாங்கள் ரொம்ப நிறைய முன்னேறிட்டு இருக்கோம். அதாவது ஒரு பவுலர் இருக்கார், அவர் போடும்போது என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுங்கிறத பயோமெக்கானிக்கலாக, அதாவது ஜாயின்ஸ் பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, 3 டைமென்ஷனல் இது. அதே போல் கல்வி முறையும் 3 டைமென்ஷனல் மூலயமா நாங்கள் கல்வியும் கொடுத்துட்ருக்கோம். அதாவது ஒரு மூட்டுன்றது எப்படி தெரியும், எப்படி இருக்குங்கிறதையும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். டாக்டர், நிச்சயமா டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து பொதுமக்களுடைய சந்தேகங்களுக்கு விடைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கியமைக்காக ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இத்துடன் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த வாரம் வேறு ஒரு உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுடன் உங்களை சந்திக்கிறோம். வணக்கம்.